ரிஷப ராசி நபர்களுக்கு 2025 மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். மார்ச் மாச அமைப்புல ராசிநாதன் வலுவாக இருக்கு. உச்சம். செவ்வாய் வக்கரம்லாம் முடிச்சுட்டு ராசிக்கு 3ஆம் இடத்தை நோக்கி நீசமாக இருந்தாலும் முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிலவரம். இது ஒரு நல்ல விஷயம். காரணம் என்னன்னா, ரிஷபராசியில தான் கார்த்திகை நட்சத்திரம் பிளஸ் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 நட்சத்திரம் இருக்கு. முழு நட்சத்திரமாக ரோகிணி இருக்கும். அந்த கார்த்திகை நட்சத்திரமோ மிருகசீரிஷ நட்சத்திரமோ ஆண் கிரக நட்சத்திரம். கார்த்திகை சூரியன், மிருகசீரிஷ அதாவது இந்த 2 நட்சத்திரமும் ஆக்டிவ் அதிகமாக இருக்கும். ரிஷபராசி நபர்களுக்கு ஆக்டிவ் மனசு ரீதியாக அவங்களுடைய எண்ண அலைகள், அவங்களுடைய உத்வேகம், அவங்களுடைய பவர், அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய வேகம், பேசுறது, நடந்துக்கிறது எல்லாம் மனசளவுல ஹெவியா இருக்கும். ரோகிணி கொஞ்சம் கம்மியா இருக்கும். வேற விஷயத்துல பவரா இருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்டிவான விஷயத்துல முதன்மையா சூரியனோட நட்சத்திரமும் செவ்வாயோட நட்சத்திரமும் வந்து. அப்போ இந்த 2 நட்சத்திரம் ஆண் கிரக நட்சத்திரம் அப்படின்னு வருது. இதுல சூரியனுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் ஒரு ஆக்டிவான சூழ்நிலையில இடைப்பட்ட காலகட்டத்தில் இல்லை. இதனால ரிஷபராசி நபர்களுடைய வாழ்க்கை முறையில கார்த்திகை நட்சத்திர நபர்களும் மிருகசீரிஷ நட்சத்திர நபர்களும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய பலகீனமான ஒரு சூழ்நிலையையும் அதே சமயம் எரிச்சலையும் நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? இப்போ இதற்கு செவ்வாய் இந்த மாதத்துல வக்கர அமைப்புல முடிச்சுட்டு முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு மாறுது. ஆக இந்த 2 நட்சத்திர நபர்களுக்கும் இந்த எரிச்சல் சம்பவங்கள், எரிச்சல் தலைவலிகள் இதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் என்பது ஆணித்தரமா சொல்லலாம். இதுக்கு அடுத்த நிலைமையாக புதன் ராசிக்கு வேண்டப்பட்ட தேவைப்படக்கூடிய கிரகமான புதன் இந்த மாச அமைப்புல நீசமாயி வக்கரமாயி சுக்கிரன் கூடயே டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை மாதத்தின் மையப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ இந்த புதனோட விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். புதன் பலகீனமான அமைப்புல இருக்கு. அப்போ சுக்கிரனுடைய பவர் புதனிடம் பறிபோறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பறிபோகும். அப்ப நீங்க சில விஷயங்களை சுதாரிக்கலன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரை பெரிதாக நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏமாறுற மாதிரி வந்துடும். அந்த ஏமாற்றத்துல இருந்து சரி பண்ணி ஜெயிக்கலாம் முடியாது. போனதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். முதன்மையாக புதனுடைய விஷயத்துல எதுல சரியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுத்துப்பூர்வமாக டாக்குமெண்ட் ரீதியாக ஏதேனும் ஒரு விஷயத்தை அணுகுறீங்க, இல்ல நீங்களே அணுகல சும்மாவே இருக்கீங்க, யாராச்சும் உங்களை அவசரப்படுத்தி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றாங்கன்னாக்கா அந்த எழுத்துப்பூர்வமான விஷயத்துல உங்களுக்கு ஒத்து வருதா இல்லையான்னு முதல்ல ஆலோசிக்கணும். இல்ல அதுல தெளிவா உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரியணும். இல்ல எல்லாமே குழப்பமா இருக்குன்னா மொத்தத்துல தள்ளி வச்சிடலாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்த மாசம்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருங்க. அதற்கு அடுத்த நிலைமையாக கூடவே சம்பந்தமே இல்லாம பழக்க வழக்கத்தின் அடிப்படையில ஒரு நபர் தொந்தரவு கொடுக்குற மாதிரியே இருக்கும். கூடவே ரொம்ப நெருங்கின அமைப்புல
கூடவே தொந்தரவு டார்ச்சரா இருக்கும். அது வந்து பிள்ளைகளா இருக்கலாம், ரிலேஷன் அமைப்பு, நட்பு, ஒரு தொந்தரவு. நெய்யுங்கிற ஒரு தொந்தரவு வந்து கூடவே அதிகமாக இந்த மாதம் காணப்படும். அடுத்தது புதன். வாக்குஸ்தானாதிபதி இல்லையா? வாக்குஸ்தானாதிபதி புதன் அப்புறம் கூட இருக்கிறதுனால நீங்க எமோஷனல் ஆகி அதிகமாகி எமோஷனல் உங்களுக்கு அதிகமாகி கோபதாபங்கள் ஏதாவது அதிகமாகி நீங்க நிறைய சத்தம் போட்டு உடல் ரீதியான ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ள நேரிடும். அதிகமாக நீங்க சத்தம் போடுவதனால் உங்களுடைய பலம் குறையப்பட்டு ஆரோக்கிய ரீதியாக பலகீனமாக மாறிவிடும். ஸோ இதெல்லாம் புதன் வந்து பலகீனமா இருக்கு டிஃபால்ட்டா. அப்போ அந்த பலகீனமான கிரகம் சுக்கிரன் கூடயே நெருக்கமா அமைப்புல இருக்கிறதுனால சுக்கிரனுடைய பவர் தான் பறிபோக போகுது. அப்போ இந்த மாதிரி விஷயத்திலாம் நீங்க தான் பறிபோக போறீங்க. உங்களுக்கு தான் ஒரு பலகீனம் நடக்க போகுதுங்கிறது தெளிவா சொல்றேன். அடுத்தது மீடியேட்டர், ஏஜென்ட் இவங்கெல்லாம் உங்கள்ட்ட வந்து இந்த மாசத்துல உங்களோட நிலைமை எப்படி இருக்கோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. உங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் புடுங்க முடியுமா? உங்ககிட்ட இருந்து ஏதாவது கறக்க முடியுமா? வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாரி உங்கள போட்டு என்னமோ ஏதோ எனக்கு தெரியாது. இதெல்லாம் பண்ணி குடுக்கணும். நீ தான் செய்யணும். அத பண்ணணும், இத பண்ணணும். நீ ஏன் ஒத்துக்கிட்ட? நீ ஏன் செய்ய போற? நீ ஏன் மாட்டிக்கிட்ட? அப்படின்னு ஒரு நேரடியான ஒரு டார்ச்சர்கள் இந்த மாதம். மீடியேட்டர் ஏஜென்ட்ன்னு கிடையாது. நீங்க யார்ட்டயும் வாக்கு குடுத்திருந்தா கூட, நான் இத பண்ணித்தரேன், அத பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்க ஒரு வாக்குறுதி குடுத்திருந்தா கூட, அந்த வாக்குறுதியை மையப்படுத்தி இந்த மாதத்துலலாம் ஒரு போர்க்களமான ஒரு போர்க்கொடிய தூக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். ஸோ இதுலலாம் நீங்க வந்து முன்கூட்டியே ஒரு பிளான் பண்ணிக்கிற மாரி வரணும். மாதத்தின் மையப்பகுதியில அதெல்லாம் நடக்கும். ஸோ மாதத்தின் முற்பகுதியில கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க. மார்ச் ஆரம்பத்துல ஒரு 10 தேதி வரைக்கும் சுக்கிரன் தனிச்சு அமைப்புல இருக்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க. ஒரு 10 தேதிக்குள்ள இந்த ப்ராப்ளம்லாம் இப்படிலாம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில நீங்க இறங்கணும். செவ்வாய் 7ஆம் இடத்தை விதி செவ்வாய். கொஞ்சம் ஓரளவு நல்லபடியா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? அதனுடைய பலன் என்னன்னா, இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான நபர், நீங்க நம்பக்கூடிய நபர், புதிதாக கிடைக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ ஒண்ணு வச்சுக்கலாம். ஸோ சில பார்ட்னர்ஷிப் அமைப்புகள் உங்களுக்கு கை குடுக்கும். ஒரு பிரச்சனைய ஹேண்டில் பண்ணா கூட 4 பேர் சப்போர்ட் வேணும் இல்லையா? சப்போர்ட் கிடைக்கும் அப்படி வச்சுக்கங்க. பொதுவா ரிஷபராசி நபர்களுக்கு சில பல சப்போர்ட்டுகள் இதற்கு மேற்பட்டாவது கிடைக்கும். சப்போர்ட்டுகளை மையப்படுத்தி உங்களோட பிரச்சனைகளை அடிச்சு உடைக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். செவ்வாய் உங்களுக்கு முன்னோக்கி தான் நகரும். இந்த இடைப்பட்ட காலத்துல சில சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கல. சப்போர்ட் இல்லாதனால ஒரு தொய்வு நிலைக்கு வந்திருக்கீங்க. சில சப்போர்ட்டுகள் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். அத ஒரு விஷயத்துல கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை சனி கிரகணமான அமைப்புல வரப்போகுது. சனி வந்து இந்த ராசிக்கு முழு யோக கிரகம். இந்த மாத இறுதிங்கிற அமைப்புல கிரகணங்கிறது சனிக்கு உண்டு. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் மாரி ராகு கூட எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அது வந்து பிடிச்ச அமைப்புல ஒரு கிரகணங்கிறத கணக்குல வச்சுக்கப்படும் ஜோதிடத்துல. ரொம்ப நெருக்கமான அமைப்புல போகுது. ஒரு உழைக்கும் அதாவது பாடி ஒர்க், ஃபீல்டு ஒர்க் பார்க்கக்கூடிய நபர்கள், ரிஷபராசி நபர்கள் ஒரு முதலாளி ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தனியா தள்ளி வச்சுட்டு, ஒரு ஃபீல்டு ஒர்க் உடம்பால உழைச்சு ஒரு ஃபீல்டு ஒர்க் பார்க்கக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கும் மாத இறுதி அமைப்புல சனியின் நகர்வானது ராகுவை அதிகமாக நெருங்குவதனால் ஃபீல்டு ஒர்க் விஷயத்துல சக ஊழியரிடமிருந்து கூட வேலை செய்கிற நபர்கள்ட்ட இருந்து சில பல பாலிடிக்ஸ், உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யக்கூடிய நபர்கள், உங்களோட தகுதி குறைவான இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த சனி கிரகணத்தினால உங்களுக்கு கை கொடுக்காம போகும். அவர்கள் வழியில சக ஊழியர், இல்ல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர், இல்ல ஒரு எடுபிடி வேலை பார்க்கக்கூடிய நபர்,
இல்ல நீங்க வேலை செய்ற இடத்துல உங்கள விட தகுதி குறைவான நபர், ஏதோ ஒரு ஆங்கிள்ல அந்த மாரியான நபர்கள் மூலியமாக உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? பாக்கியாதிபதி பிளஸ் ஜீவனாதிபதி 2ம் ஒரே கிரகமாகி கிரகணம் ஆகுறதுனால, சனினாவே தொழிலாளி வர்க்கம். இது வீட்ல கூட எடுத்துக்கலாம். வீட்ல நீங்க ஏதாச்சும் வேலைக்கு வச்சிருந்தா கூட, அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுக்கு தொந்தரவுகள், ஏமாற்றங்கள், சில பிடிவாத அமைப்புகள்ல அவங்க நிப்பாங்க. அது உங்களுக்கு டார்ச்சரா போகும். உங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சில ஏமாற்றங்களை நேரடியாகவே சந்திக்க நேரிடும். ஸோ, அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எப்படிங்கிறது பட்டு மடமா நீங்க நடந்துக்கணும். ரொம்ப டீப்பா இறங்கக்கூடாது.